முறுக்கு பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடல மாவு அண்ட் தென் அரிசி மாவு வந்து இங்கே எடுத்துக்கிற பாருங்கள் ஈக்குவல் குவான்டிட்டியில் வந்து எடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சீரகம் வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கொப்பரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அவுள் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறேன். இதுமே இருக்காதுன்னா முறுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 1 மந்த் வரைக்கும் கூட கிறிஸ்பினஸ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அவுள் ஆட் பண்ணுறது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா தேங்காய் கொப்பரி 2 வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எவ்வளோ அளவுக்கு மெசஞ்ச ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பவுலுக்கு போடணும். நல்லா வந்து சுடு தண்ணி போட்டு பிழிஞ்சிக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரைச்சிக்கல நம்ம வந்து தேங்காய் அண்ட் தென் பார்த்திங்கன்னா அவுள் 2த்தையும் வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா போடலாம். பட் நான் வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாத்தூள் பவுடர் தான் போட போகிறேன். ஸோ மிளகாத்தூள் பவுடர் வந்து போடலாம். ஸோ போதும். நல்லா வந்து கொச்சிக்கிற வாட்டரு. ஸோ கொஞ்ச நாள் வந்து நல்லா ஓட்டும். வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எண்ணெய் போட்டுக்கலாம். இது வந்து பேஞ்சதுக்கு முன்னாடி வந்து எண்ணெய் போட்டுக்கணும். இது நல்லா காயறதுக்குள்ளே அது பேஞ்சதுக்குள்ளே இது ரெடி ஆகிடும். ஸோ இது வந்து நல்லா காயிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தேவையான அளவுக்கு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தேவையான அளவுக்கு சால்ட் வந்து ஆட் பண்ணி ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதை ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இன்னொரு வாட்டி வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு பத்தலைன்னு லாஸ்ட்டில் வந்து போட்டுடலாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து மாவு வந்து பிழிஞ்சிக்கணும். சூப்பராக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்கணும். ஸோ எண்ணெய் வந்து காஞ்சினே இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்லா ஊறி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சிக்கணும். ஸோ உப்பு காரெல்லாம் கரெக்டாக தான் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு பத்தலைன்னா இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து மூடலாம். அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து இப்படி தெரிவிக்குன்னா சரியாக போச்சு. எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இப்படி திருப்பிடலாம். ஸோ ஃபுல்லாக இப்படி திருப்பி விட்டுட்டு நம்மளுக்கு வந்து ஸோ நல்லா காயட்டும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா கிறிஸ்பியான முறுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோதான். சிம்பிள் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இன்னொரு ரகமான முறுக்கும் வந்து போட்டுக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ராஜா டேஸ்ட் இட் குட்டா? இஸ் இட் டேஸ்டி? இஸ் இட்? ஹவ் இஸ் இட்? சூப்பரா? சரி, என்னோடய குட்டி பையனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரகமான முறுக்கும் வந்து ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வேலை, அவ்வளோதான். ஸோ அந்த சின்ன முறுக்கு போட்டோம் இல்லையா, அது 1-2 நிமிஷம் இருக்கும். அதான் வந்து பார்த்திங்கன்னா கருப்பாக வந்து கலர் வந்து சேஞ்ச் இருக்குது. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ கொஞ்சமாக வந்து எப்போ தேவையோ அப்போ வந்து செஞ்சிங்கன்னா போதும். ரொம்ப நல்லா இருக்குதா? தேங்க்யூ ராஜா, தேங்க்யூ. ஓ, என் பையன் ரசித்து சாப்பிட்றாரு. இந்த பக்கம் வந்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நல்லா பக்கம் வந்து ஒரு பக்கம் வந்துடுச்சு. இன்னொரு பக்கம் வந்து சேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாயில் ஆகி இருக்குது. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 2 ரகமாக. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம்
இந்த கலரில் எடுத்துருக்கேன். இது வந்து எனக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதாட்டு கொஞ்சம் நல்லா டார்க்காக வந்து வேவர் எடுத்துக்கினேன். சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் வெரைட்டிஸ் வேணும் பண்ண ஜஸ்ட் ஒரு 15 minutes வரைக்கும். பட் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் ஐஸ்வரி. சூப்பரான ஹெல்த்தியான முறுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கிறிஸ்பியான முறுக்கு. ஸோ கடையிலலாம் ஜாஸ்தி வந்து வாங்குறது தேவையில்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி என்னோடய குட்டீஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என் பையனுக்கு என் பொண்ணுக்கு 2 பேருக்குமே பிடிக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா அப் டு 1 month வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். தேங்க்யூ.